இன்றைக்கி நம்ம வழக்கமாக ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற ஸ்வீட் போலியை நம்ம வீட்டிலேயே ரொம்ப தித்திப்பாக சாஃப்டாக சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் போலி செய்கிறதுக்கு 250 கிராம் கோதுமை மாவு, 125 கிராம் மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கையில் ஒட்டுற மாதிரி தளர்வாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மாவை நல்லா கலந்துட்டு திரும்ப 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அப்படியே 2 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுடுங்க. இப்போது கடலைப்பருப்பு 250 கிராம் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின அப்புறம் தண்ணியே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு மாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் போட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு போட்டு கலந்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்போது தேவையான அளவு நெய் சேர்த்து கலந்து விட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி கலந்து லைட்டாக கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூரணம் நல்லா ஆறின அப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 2 மணி நேரமாக ஆயிலே ஊற வச்ச மாவு எடுத்து பட்டர் ஷீட்டில் தட்டி பூரணம் உருண்டையை உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுத்தால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் போலி ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.